பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணை நாமத்திலே வாழ்த்துகின்றேன். காரைக்குடி TELC தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சார்பாக என்னுடைய அன்பின் தோத்திரங்களை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாரத்திலும் யூடியூபின் வழியாக உங்களை சந்திக்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய மிக சுருக்கமான ஆராதனையை உங்களோடு இதன் வழியாக பகிர்ந்து கொள்ள முற்படுகின்றேன். நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உயிர்த்தெழுந்து என்றும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மோடு இணைந்து துதிக்க ஸ்தோத்திரிக்க கூடியிருக்கிறோம். ஆண்டவர்கள் மத்தியில் வாரும், பேசுகின்ற அடியனை நீர் மறைத்து ஒருங்கிணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய பரிசுத்த ஆவி நீவை தந்து இந்த அருமையான நிகழ்வு வழியாக உடைய அன்பை புரிந்து கொள்ள கிருபைதாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவரை போற்றும் வண்ணமாகவும் 115ஆம் கீர்த்தனையின் 1ஆம் மற்றும் 4ஆம் கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். கீர்த்தனை எண் 115 முதல் மற்றும் 4ஆம் கவியை நாம் சேர்ந்து பாடுவோம். காலமதேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமதேவனை தேடு, சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமதேவனை தேடு. மனோயிற்காய் மறித்தாரே, மனுமைந்தன நாமமும் வைத்திருந்தாரே. மனோயிற்காய் மறித்தாரே, உன் சிருஷ்டிகரை நீ உதயத்திலென்ன. உன் சிருஷ்டிகரை நீ உதயத்திலென்ன. உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ண. காலமதேவனை தேடு. வேளையுனக்கு கை கூட சத்திய வேதன் கிருபை வரத்தை மன்றாட. வேளையுனக்கு கை கூட. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமதேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமதேவனை தேடு.
கர்த்தரானவர் உங்களோடு இருக்க கடவார். அவர் உமதாவியோடு இருக்க கடவார். பிரார்த்தனை செய்வோமாக. சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கர்த்தாவே, உம்முடைய அடியாராகிய நாங்கள் உமது ஏவுதலினால் நற்கிரியைகளை சிந்திக்கவும் உம்முடைய நடத்துவதினாலே அவர்களை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றைக்கும் ஜீவித்தரசாடுகின்ற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதியினை வாசிக்க கேட்போமாக. அது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியை வாசிக்க கேட்போமாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி எரேமியா 29 11-14 வரை. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்டு எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்திற்கே உங்களை திரும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிற்று. மகிமையுள்ள கடவுளை நீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கடவுளை நீர் பரிசுத்தர், என்றென்றும் உள்ள கடவுளே தேவனீர் பரிசுத்தர். ஆமேன். இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பகுதியையும் வாசிக்க கருத்தாய் கேட்போமாக. அது யாக்கோபு என்பவர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் தொடங்கி 27ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியை வாசிக்க கேட்போமாக. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 27 வரை. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்னத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதின்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்பதே. வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நிருப பகுதியும் வாசித்தாயிற்று. நாம் நித்திய ஜீவனை அடையும்படி கடவுள்தாமே தம்முடைய திரு வார்த்தையை நம்முடைய இருதயங்களில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமேன்.
காலம் வருகிறது, அது வந்துமாயிற்று. அப்பொழுது மெய் பக்தர் பிதாவை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பகுதியையும் வாசிக்க கருத்தாய் கேட்போமாக. அது யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 30ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதியை வாசிக்க கேட்போமாக. நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் ஊமைகளாக உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்தில் வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள் என்பதுவே. பிராவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசத்தின் வழியாக பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா தூய ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னி மரியாதத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாமல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாயம் தீர்ப்பளிக்க வருவார். மகா தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் மகா தூயவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே நம்முடைய வாழ்க்கையின் கடைசி வைத்திருக்க தூய ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் துணை செய்வாராக. ஆமென். அன்பான
சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காணப்போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றேன். நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ கர்த்தர் துணை செய்வாராக. அதுபோன்று தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறப் போகின்ற கர்த்தருடைய குடும்பத்தாரை நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய இரக்கமும் சமாதானமும் உங்களுடைய இல்லமும் உங்களுடைய உள்ளமும் மகிழ்ந்திருக்க என்றும் துணை செய்வாராக. குறிப்பாக தெய்வீக ஐக்கிய ஆலயத்தின் சபை மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தந்து எங்களை என்றும் கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன் விசுவாசத்தை 23ஆம் சங்கீதத்தில் அறிக்கையிட்டது போன்று பிறந்த நாளை காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த சங்கீதத்தின் அடித்தளத்திலே நின்று வாழ்த்துகின்றேன். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எந்த குறைவையும் காணாதிருக்க நீர் உதவி செய்யும். உம்முடைய நிறைந்த அபிஷேகத்தை பெற்று மனமகிழ்ச்சியுடன் வாழ உதவிதார். அதுபோன்று திருமண நாளை காண்கின்ற உடைய பிள்ளைகளை வாழ்த்துகின்றோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம் என்ற யோசுவாவின் உறுதியை உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலே எடுத்து இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் குடும்பமாக இணைந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்த துணைதார். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு ஈவாய் கொடுத்த பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி கொண்டாடுகின்றோம். கர்த்தருடைய சித்தம் இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற துணை செய்வதாக. துதி கன மகிமையிலாமுக்கு செலுத்துகின்றோம். இந்த நாளிலும் தங்களுக்காய் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. அதிலும் குறிப்பாக கொரோனா என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு மனமுடைந்த பிள்ளைகளுக்காக, தன் குடும்பத்தாருடைய உறவை இழந்து தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆறுதலின் தேவன் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும். திகையாதே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளை காத்து வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவற்றுக்கும் மேல தெய்வ சமாதானம் பிறந்த நாளையும் திருமண நாளையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இழப்புகளை சந்தித்து வாடுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆற்றி தேற்றி வழிநடத்துவாராக. ஆமென். மீண்டும் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. 33ஆம் கீர்த்தனையின் முதல் கவியையும் கடைசி கவியையும் சேர்ந்து பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசையா நான் நம்பி வந்தேன் என்ற பாடலின் முதல் கவியையும் கடைசி கவியையும் சேர்ந்து பாடுவோம். நம்பி வந்தேன் இயேசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் இயேசையா நான் நம்பி வந்தேனே. தம்பிரான் ஒருவனே, தம்பிரான் ஒருவனே, தம்ப
நான் நம்பி வந்தேன். ஏசையா நான் நம்பி வந்தேனே. ஆதிவோலோழமே ஆதிவோலோழமே பாதுகாக்காடமே உனதடிமைகள் படுத்துய அவதிகள் மெத்த நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன். ஏசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பாரும் பரிசுத்த ஆவியானவரை, இந்த காலை வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவரே, அடியனின் வாயின் வார்த்தைகளும் இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதானில் மாற்றியருளுமாய் கெஞ்சுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அன்பான இறை மக்களே, இதனாலில் நம்முடைய சிந்தனைக்காய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி அது யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் தொடங்கி 28ஆம் வசனம் வரை அடங்கிய பகுதி. அது நாம் ஏற்கனவே வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி வரும்போது நடைபெறப் போகின்ற நன்மையான காரியங்கள் அல்லது நடைபெறப் போகின்ற மாற்றங்கள் எவை என்பதை குறித்து தியானித்தோம். ஆம், பரிசுத்த ஆவி வருகின்ற பொழுது அவர் நம்மை தேற்றுவார், பாவத்தை குறித்து கண்டிப்பார், நீதியை குறித்து தெளிவுபடுத்துவார், நியாய தீர்ப்பை குறித்து எச்சரிப்பார், நம்மை பரிசுத்தப்படுத்துவார், நமக்காக பரிந்து பேசுவார், நம்மை பரலோகத்தில் சேர்ப்பார் என்ற சத்தியத்தை நாம் கேட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினோம். இந்த வாரத்திலே கிறிஸ்தவர்களின் ஆணிவேராக இருக்கின்ற அல்லது இருக்க வேண்டிய ஜெபத்தை குறித்து தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய அருளுரை பகுதியிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய ஜெபங்கள் பிதாவாகிய கடவுளுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த இடத்தை கொடுத்து ஜெபிக்க வேண்டும், நாம் ஜெபிக்கும் போது எந்த மனநிலையோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆண்டவர் இயேசு போதித்த காரியத்தை அந்த பகுதியிலே காணலாம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பகுதியிலே 3 முக்கிய கட்டளைகளை கொடுத்து நம்மை ஜெபிக்க அழைக்கின்றவராக இருக்கின்றார். அந்த 3 கட்டளைகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 1, பிதாவின் சித்தப்படி ஜெபியுங்கள். பிதாவின் சித்தப்படி ஜெபியுங்கள். 2, இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபியுங்கள். 3, எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியே மட்டும் எனக்கு கிடைக்கும் என்று நம்புங்கள். எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வழியே மட்டும் எனக்கு கிடைக்கும் என்று நம்புங்கள் என்ற 3 பெரும் உண்மைகளை
நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்ற பொழுது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று முன்னதாகவே நமக்கு போதித்திருக்கிறார். அந்த அடித்தளத்தில் தான் இந்த 3 காரியங்களை செய்ய நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இந்த அடிப்படையிலே நாம் ஜெபிக்கின்ற போது நமக்கு கிடைக்கப் போகின்ற 3 நன்மைகள் என்ன? 1, நிறைவானதை பெற்றுக்கொள்ள முடியும். நிறைவானதை பெற்றுக்கொள்ள முடியும். 2வது, நலமானதை பெற்றுக்கொள்ள முடியும். நலமானதை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது, நம்மை என்றும் பிரியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நம்மை என்றும் பிரியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு அறிவுறுத்துவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஜெபம் என்பது என்ன? 1, அது நம் தேவாதி தேவனோடு நாம் கொண்டுள்ள ஐக்கியத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதா? நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த ஐக்கியத்திலே எவ்வளவு தூரம் நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. 2வது, இந்த ஜெபிப்பதும் பதில் தருவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். தடை வந்துவிடக் கூடாதா? எனவேதான் சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு தாவீது அரசன் ஒரு அருமையான உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன் என்று சொல்லிவிட்டு நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று அங்கு எழுதுவதை பார்க்கின்றோம். நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட உறுதியான உறவிலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவு கூட தம் தந்தையிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது அதிகமான வேளைகளிலே 3 முக்கிய வழிமுறைகளை அவர் பின்பற்றுவதை திருமறை நமக்கு எடுத்து கூறுகிறது. முதலாவதாக, ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய உள்ளத்தை பிதாவின் சமூகத்திலே ஊற்றி ஜெபிப்பார். 2வதாக, பெரும் மூச்சுகளை அவர் வெளிப்படுத்தி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பார். 3வதாக, இரத்த வேர்வையை சிந்தி அவர் ஜெபிப்பதை கண்டிருக்கின்றோம். இப்படி ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு மாபெரும் வெற்றியை பெற்றதை திருமறை நமக்கு சாட்சியாய் எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நடைபெறுகின்ற எல்லா ஜெபங்களுக்கும் ஒரு முன் மாதிரியை வைத்து போனார் என்றால் மிகையாகாது. முதலாவதாக, மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தின்படி அதிகாலை ஜெபத்திற்கு நம் ஆண்டவர்தான் முன் மாதிரி. லூக்கா 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி முழு இரவு ஜெபத்திற்கு நம் ஆண்டவர் இயேசுதான் வழிகாட்டியாய் இருக்கிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி இன்று ஏறெடுத்துக் கொண்டிருக்கின்ற உபவாச ஜெபங்களுக்கெல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் பரிகாரியாக இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தின்படி நாம் இன்று செய்கின்ற ஒவ்வொரு ஸ்தோத்திர ஜெபத்திற்கும் அவரே வெற்றியாளராக இருக்கிறார். கடைசியாக லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தின்படி இரத்த வேர்வை சிந்தி ஜெபிப்பதற்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் ஆதாரமாக இருக்கின்றார். இப்படி ஜெபத்திற்கெல்லாம்
அவர் முதன்மையாய் நின்று வழிநடத்தின ஆண்டவர் இன்று நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று 3 காரியத்தை சொன்னார். 1, பிதாவின் சித்தப்படி ஜெபியுங்கள். பிதாவின் சித்தப்படி செய்யுங்கள். நாம் மனம் போன போக்கெல்லாம் ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்க கூடாது. மாறாக பிதாவின் சித்தத்தை அறிந்து ஜெபித்தால் வெற்றியை பெற முடியுமா? எனவேதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண வேளையிலும் கூட கெட்சேமனே தோட்டத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்றாலும் என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று ஜெபித்ததை நாம் பார்க்கின்றோம். 2வது ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தில் ஜெபியுங்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய பிரிவுக்கு பின்னதாக அவருடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரின் வழியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எனவேதான் சரியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுகின்ற ஒவ்வொரு திருச்சபையும் தன்னுடைய ஜெபம் ஒவ்வொன்றையும் முடிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் நல்ல பிதாவே என்று முடிக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் ஜெபத்தை முடிக்க முற்படுகின்ற பொழுது அது நமக்கு வெற்றிக்கு ஆதாரமாக அமையும் என்பதிலே ஐயமில்லை. கடைசியான ஆண்டவர் சொன்னார், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும் என்று. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் ஜெபிக்கும் முன்பே நம் தேவையை அறிந்த பிதாவிடம் நம்பிக்கையோடு ஜெபிப்பது மிக மிக முக்கியம் என்று சொன்னார். இந்த காரியத்தை நம் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திலே அநேக முறை பயன்படுத்தியிருப்பதை நாம் அறிய முடியும். குறிப்பாக எப்பத்தா என்று சொன்ன போதும், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுதும், வாலிபனே எழுந்துரு என்று சொன்ன பொழுதும், லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுதும், சீலோவான் குளத்திலே போய் கழுவு என்று சொன்ன பொழுதும் தன் பிதாவின் மீது அதிக நம்பிக்கை வைத்து, அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தினார். அதை கேட்டவர்கள் செய்தார்கள், வெற்றியை பெற்றார்கள். எனவே இந்த நாளின் செய்தியின் சாரம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது 3 காரியத்தை மீண்டும் நினைவுபடுத்தி நிறைவு செய்ய போகிறேன். நாம எந்த ஜெபத்தை செய்தாலும் பிதாவின் சித்தப்படி செய்தால் அதில் வெற்றி நிச்சயம் என்பதை மறந்துவிட வேண்டாம். 2வதாக, நாம் எல்லா ஜெபங்களையும் இயேசுவின் நாமத்தின் வழியாக பிதாவிடத்தில் கேட்டால் 100க்கு 100 கர்த்தர் அதை நமக்கு செய்து முடிப்பார். 3வதாக, நாம் எந்த ஜெபத்தை செய்தாலும் நாம் நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். பிதா எனக்கு செய்து கொடுப்பார், குமாரன் என்னை வெளிப்படுத்துவார், நான் இருவரும் எனக்கு இணைந்து நன்மை செய்வார்கள் என்ற விசுவாசத்தோடு ஜெபித்தால் வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற எல்லா ஜெபத்திலும் வெற்றி பெற முடியும். அப்படியான வெற்றியை பெற ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்று என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஜெபம் என்று சொன்னாலே அதற்கு வழிகாட்டி நீர் ஒருவரே, ஜெய கிறிஸ்து நீர் ஒருவரே. நீர் காண்பித்த வழிகளை உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் பின்பற்றுகின்ற பொழுது
எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிலும் ஜெயக்கொடி பறக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இந்த நாளிலும் கூட இனி நாங்கள் செய்யப் போகின்ற ஒவ்வொரு ஜெபங்களிலும் உம்முடைய பிதாவின் சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்க வளர்த்தார். உம்முடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க வழிகாட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவாகிய கடவுளையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் முழுமையாக நம்பி ஜெபிக்க வளர்த்தார். எங்கள் ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தருவீர். ஸ்தோத்திரிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமீன்.